மகர ராசிக்கார நண்பர்களே, மகர ராசிக்கார நண்பர்கள் 2026ல் தொழில் மாற்றம் நடப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம். ஏற்கனவே நீங்கள் பண்ணிகிட்டு இருந்த தொழிலில் சின்ன சின்ன லேகை நீங்கள் வந்து சந்திச்சிருப்பீங்க. நீங்கள் வந்து எப்பயுமே பேக்கப் இருக்கிற ராசி. நீங்கள் ஏதாவது ஒரு ரிஸ்க் எடுக்கவே கூடாது. ரிஸ்க்குன்னு நம்ம எடுக்கக்கூடாது. அதுக்காக நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, முன்னாடியே அதுக்கு தேவையான விஷயங்கள் எல்லாமே பண்ணி வச்சிடணும். அதாவது பேக்கப் வந்து நம்ம முன்னாடியே உருவாக்கி வச்சுக்கணும் அப்படிங்கிற ராசி தான் இந்த மகர ராசி. இந்த ராசியில் பிறந்தவர்கள் அதிகமாக நீங்கள் பண்ணக்கூடிய தொழில் டிஜிட்டல் சம்மந்தப்பட்ட தொழிலாக தான் அமையும். இந்த டிஜிட்டல் சம்மந்தப்பட்ட தொழிலையும் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, கூட்டுத் தொழில்கள் உங்களுக்கு ஓரளவுக்கு தான் செட் ஆகும். இந்த கூட்டுத் தொழில் அப்படிங்கிற பட்சம்போது உங்களோட ஃபேமிலியே வந்து இதை சார்ந்து தான் வந்திருக்கும். இந்த ராசிக்காரர்கள் எந்த அளவுக்கு ஒரு முன்னேற்றத்தை சந்திப்பாங்க அப்படின்னா, தொழிலில் ஆன்மீக ரீதியான விஷயங்களில் தான் நீங்கள் வந்து அதிக முன்னேற்றத்தை சந்திப்பீங்க. எவ்வளோ பெரிய ஜாபவானாக இருந்தாலும் மகர ராசிக்கு ஒரு சிம்பிளான ஒரு விஷயத்தினால் நீங்கள் வந்து பெரிய விஷயத்தில் நீங்கள் வந்து யோசித்து ஒரு ரிஸ்க் எடுக்கிறதுக்கு பயந்துக்குவீங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் டேரெக்டாக ஒரு லேண்ட் வாங்கலாம் அப்படின்னு போவீங்க. ஒரு 1000 ரூபா முன்ன பின்ன இருக்கும். அப்படியே எக்ஸாக்டாக கால்குலேட் பண்ணிட்டே இருப்பீங்க. இல்லை இது பெரிய லாபம் வருதா என்னன்னு தெரியல, அப்போ நம்ம வேறு விஷயத்தை பார்க்கலாம் அப்படின்னு நீங்கள் வந்து போயிடுவீங்க. ஒரு விஷயத்தை ரொம்ப டீப்பாக உள்ள போவீங்க. பக்கத்து வீட்டுக்காரங்க கூட சண்டையாக இருக்கும். அது ரொம்ப டீப்பாக சண்டை போட்டு ரொம்ப டீப்பாக யோசித்து அது பெரிய லெவலுக்கு கொண்டு போயிடுவீங்க. ஸோ இதெல்லாம் ஒரு சிம்பிளான விஷயம் அப்படிங்கிறது உங்களோட மனம் ஏற்க மறுக்கும். ஏன்னா நீங்கள் வந்து ஒரு ரூமுக்குள்ளே இருப்பீங்க, ஆனால் உலகத்தையே படிச்சுட்டு இருப்பீங்க. ஒரு செல் மூலமாகவே நீங்கள் வந்து உலகத்தையே படிச்சுட்டு இருப்பீங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடிய ராசியில் இந்த மகர ராசி ஒரு முக்கியமான ராசி அப்படின்னு சொல்லலாம். ஒரு டீப் திங்கிங் மைண்ட், ஓவர் திங்கிங் மைண்டில் இந்த மகர ராசி ரொம்ப டீப்பாக போயிடும். ஸோ அந்த ஓவர் திங்கிங் மட்டும் கொஞ்சம் எக்ஸாக்டாக ஒரு இது மட்டும் போதும் சார், இதுக்கு மேலே ஓவராலாக திங்க் பண்ணக்கூடாது அப்படின்னு நினச்சிட்டிங்க அப்படின்னாவே உங்களோட 2026 பாதி விஷயத்தை நீங்கள் சக்ஸஸ் பண்ணிடுவீங்க. அதே போல் தொழில் மாற்றம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. தொழிலில் முன்னேற்றமும் நடப்பதற்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்குது. நீங்கள் எந்த அளவுக்கு வந்து நீங்கள் வந்து எக்ஸாக்ரேட் பண்ணுறீங்களோ, ஒரு விஷயத்தை வந்து ரொம்ப பெருசாக பேசுகிறீங்களோ, அந்தளவுக்கு நீங்கள் வந்து இறக்கத்தை சந்திக்கிறீங்க அப்படின்னு அர்த்தம். ஸோ அதனால் இறக்கத்தை நம்ம வந்து சந்திக்கக்கூடாது, ஏற்றத்தை தான் நம்ம வந்து சந்திக்கணும். அப்போ ஏற்றத்தை சந்திக்கணும் அப்படி என்ன பண்ணணும், குலதெய்வ வழிபாடு கண்டிப்பாக பண்ணணும். தொழிலில் நல்ல ஸ்டெப்பு அதிகமாக போடணும். உங்களோட டைமை வந்து தொழிலுக்காக அதிகமாக ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பிக்கணும். வேறு ஒருவரை நம்பி நீங்கள் வந்து எதையும் கொடுக்கக்கூடாது. உங்களுடைய முயற்சியினால் நீங்கள் வந்து செயல்பட்டீங்க அப்படின்னா மிகப்பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட் வந்து கண்டிப்பாக கிடைக்குங்க. ஏற்கனவே தொழில் ரீதியாக நீங்கள் சிக்கல்களை சந்தித்து கொண்டு இருக்கிறீர்கள் என்றால் தற்போதைய நிலைமையில் நீங்கள் வந்து செய்ய வேண்டிய ஒரே விஷயம், பொறுமையாக நிதானமாக ஒரு விஷயத்தை கையாளணும். உங்கள் கீழே வேலை பார்க்குறவங்க உங்கள்கிட்ட பிரச்சனை பண்ண ஆரம்பிப்பாங்க. உங்கள் கூட வேலை பார்க்குறவங்க உங்கள்கிட்ட பிரச்சனை பண்ண ஆரம்பிப்பாங்க. சக போட்டியாளர் மாதிரி இருக்கக்கூடியவங்க உங்கள்கிட்ட போட்டி பொறாமையை வந்து அதிகமாக கக்க ஆரம்பிப்பாங்க. உங்களுக்கு ஈக்குவலாக ஒருத்தன் வேலை செஞ்சுருக்கோம் பார்த்திங்கன்னா, அவன் வந்து உங்கள்கிட்ட சில ஏமாற்றங்களை வந்து உங்களுக்கு கொடுக்குறதுக்கு பார்ப்பான். ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், உங்கள் கீழே வேலை பார்க்குறவன்ட்ட ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். அவனை ரொம்ப எக்ஸாக்டாக கண்காணிக்கணும். அவன்கிட்ட என்ன பண்ணால் அவன்கிட்ட வேலை வாங்க முடியும், அவனையும் வந்து வேலையிலேருந்து அனுப்பிடக்கூடாது. அவன் வந்து உங்களுக்கு விபூதி அடிக்க பார்ப்பான். ஸோ அவன்கிட்ட கொஞ்சம் ரொம்ப எச்சரிக்கையாக ரொம்ப ஜாக்கிரதையாகவும் அவனை வந்து ஹேண்டில் பண்ணிங்க அப்படின்னாவே போதுமானது. ஏற்கனவே செய்த தொழில்களில் மிக முக்கியமான தொழில் எது தெரியுமா? டிஜிட்டல் சம்மந்தப்பட்ட தொழில் தான் உங்களுக்கு. அதில் தான் உங்களுக்கு நிறைய வருமானமே. அதாவது கலை சம்மந்தப்பட்ட துறையில் இந்த மகர ராசி இருக்கீங்க அப்படின்னா மிகப்பெரிய நன்மை உண்டு. அதில் மிகப்பெரிய வளர்ச்சியும் உண்டு. ராசிகள்லேயே மிகப்பெரிய கலை சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ரொம்ப முன்னேறி போகக்கூடிய ராசி எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகர ராசி தான். இந்த மகர ராசி லக்கணமாக இருந்தாலும் அவர்களுக்கு மிகப்பெரிய நன்மை உண்டு கலைத்துறையில். ஸோ கலைத்துறையில் நீங்கள் வந்து எந்தளவுக்கு பிரதிபலிக்கிறீங்களோ அந்தளவுக்கு அரசு துறையிலேயே உங்களுக்கு வந்து வாய்ப்புகள் அதிகம். ஸோ இந்த ராசிக்காரர்களில் மகர ராசிக்காரர்களில் திருமணம் ஆகாமல் இருக்கிறவங்க கண்டிப்பாக இந்த வருடம் உங்களுக்கு ஸ்டார்டிங்லேருந்தே உங்களுக்கு யோகம் உண்டு. அதில் ரொம்ப டாப்பாக இருக்க வேண்டியது ஜூனுக்கு மேலே தான். அதே போல் குழந்தை பேர் இல்லாதவங்களுக்கும் ஜூன் மாதத்துக்கு மேலே ரொம்பவே நல்ல பலன்கள் இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் வந்து கோயிலுக்கு போயிட்டு வாங்க. பழனிக்கு கீழே இருக்கக்கூடிய திருஆவினங்குடி பழனிக்கு போயிட்டு வாங்க, அது ரொம்பவே நல்லது. அதே போல் திண்டுக்கல் மாவட்டத்தில் பழனி திருஆவினங்குடி போயிட்டு வந்துட்டு உங்களுக்கு எப்போ ஃப்ரீ டைம் கிடைக்குது, திருப்பதி மலை, அதாவது ஏழுமலையான் கோயிலுக்கு நீங்கள் போயிட்டு வாங்க. திருப்பதி ஏழுமலையான் மகர ராசிக்கு ரொம்பவே ஆப்டான ராசி. மகர ராசியோட ஒரு உன்னதமான ஒரு கோயில் அப்படின்னா திருப்பதியை தான் சொல்லுவாங்க. இந்த ராசிக்காரர்களுக்கு எப்போவுமே திருப்பதி ஏழுமலையான் ஒரு படி வந்து எக்ஸ்ட்ராவே கொடுப்பார். மகர ராசியாக இருந்தாலும் சரி, மகர லக்கினமாக இருந்தாலும் சரி, திருப்பதி ஏழுமலையானுடைய மிகப்பெரிய ஆற்றல் கொண்டது. ஸோ இந்த லக்கினாதிபதியாக இருக்கக்கூடிய திருப்பதி ஏழுமலையான் உங்களுக்கு இந்த லக்கினத்திற்கும் சரி உங்களுடைய ராசிக்கும் சரி மிகப்பெரிய ஒரு உறுதுணையாக தொழில் ரீதியான வளர்ச்சியையும் கொடுக்குறாரு. உங்களுக்கு வந்து தடையில்லாத வம்ச வளர்ச்சியும் கொடுக்குறாரு. அதாவது குழந்தை பேர் இல்லாதவர்கள் குழந்தை பேர் கொடுக்கறதுக்கு இந்த மகர ராசிக்கு திருப்பதி ஏழுமலையான் வழிபாடு தான் வம்சத்தை வளர்த்தி கொடுக்குறதுக்கு. தொழில் நல்ல முன்னேற்றத்தை கொடுப்பார். அவர் நின்ன இடமெல்லாம் பணம், தொட்ட இடமெல்லாம் பொண்ணாக மாறும். அவர் தொட்ட இடமெல்லாம் பொண்ணாக மாறும். குழந்தை இல்லாதவர்கள் குழந்தை பிறக்கும். ஆண் குழந்தை வேண்டி விரும்புபவர்களுக்கு ஆண் குழந்தை கிடைக்கும் மகர ராசிக்காரர்களுக்கு. அதே போல் தொழிலில் லாபகரமான விஷயங்கள் நிறையா நடக்கும். இந்த ராசியில் பிறந்தவங்க விருச்சிக ராசி, இந்த மகர ராசி, இந்த மாதிரி ராசிகளில் பிறந்தவங்களாம் ஒரு குறிப்பிட்ட தெய்வங்களுக்கு உட்பட்டே இருப்பாங்க. விருச்சிக ராசி, மேஷ ராசி, தனுசு ராசிலாம் முருகனுடையது. மகர ராசிலாம் வந்து பார்த்திங்கன்னா பெருமாளினுடையது. பெருமாளினுடைய அவதாரமாக கருதப்படக்கூடியவராக இந்த ராசியிலே இருப்பாங்க.
திடீர்னு சாமியாராக இருப்பாங்க. அவர் பேசுகிறதெல்லாம் பார்த்தா நம்மளுக்கு என்னப்பா இவன் திடீர்னு இப்படி பேசுகிறான், என்னப்பா வித்தியாசமாக பேசுகிறான், என்னப்பா வித்தியாசமாக யோசிக்கிறான், 100 பேர் கூடிய ஊருக்குள்ளே இவன் மட்டும் தனியாக வித்தியாசமாக தெரியிறானே, ஹைலைட்டாக தெரியிறானே அப்படின்னு இருப்பாங்க. ஸோ நீங்கள் வந்து பழைய அரைச்சமாகவே அரைக்கக்கூடாது. அடுத்தடுத்த அப்டேட்டுக்கு போயிட்டே இருக்கணும். நீங்கள் ஒரு விஷயத்தை செயல்படுத்துறீங்க அப்படின்னா அதுவே அப்படியே செட்டில் அமைதியாக இருந்துக்குவீங்க. ஸோ அதிலேருந்து அடுத்த ஸ்டெப் எடுங்க. அடுத்த ஸ்டெப் ஒரு மிகப்பெரிய நன்மையான ஸ்டெப்பாக அமையும். ராசிகளில் மிகப்பெரிய ஒரு சந்தோஷமான ராசி எது அப்படின்னு கேட்டிங்கன்னா மகர ராசி தான். ஏன்னா குலதெய்வம் கூடயே இருக்கும். எதை செய்தாலும் குலதெய்வம் வந்து கூடயே வந்து நிற்கும். ஸோ குலதெய்வத்தினுடைய ஆற்றலும் அனுகிரகமும் இந்த ராசிக்கு ரொம்பவே அதிகம். எதை செய்தாலும் மிகப்பெரிய மகிழ்ச்சியான விஷயத்தை கொடுப்பது இந்த ராசிக்கு மட்டும்தான். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், மருத்துவ ரீதியான செலவுகள் இருந்தது அப்படின்னா இந்த வருடத்தில் கொஞ்சம் பார்த்து பக்குவமாக செயல்படுத்துங்க. கால் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு ஓரளவுக்கு வலி தான் இருந்திருக்கும். முதுகு சம்மந்தப்பட்ட எலும்பு சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் உங்களுக்கு வந்து வலி கொடுத்துருக்கும். அது என்னதானே தெரியாமல் நீங்கள் வந்து குழம்பி தவிச்சிட்டு இருந்திருப்பீங்க. சில மாதங்களாக அது ரொம்ப மைண்டு வந்து குழப்பிட்டே இருந்திருக்கும். ஆன்சைட்டி டிசார்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் ஒரு பிரச்சனையானு தெரியாமல் ரொம்ப மைண்டு போட்டு குழப்பிட்டே இருப்பீங்க. டாக்டர் கூட அதெல்லாம் ஒன்றுமே இல்லை, போய் வேலை பாருங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இருந்தாலும் உங்களோட மைண்டு வந்து அதை பற்றி கேட்டுக்காமல் ரொம்ப இது பண்ணிகிட்டே இருந்திருக்கும். இப்போ வந்து நீங்கள் அதிகமாக கவர்மெண்ட் ஸ்டெப்புக்கு, அதாவது கவர்மெண்ட் வேலைக்கெல்லாம் நீங்கள் ஸ்டெப் எடுக்கிறீங்க அப்படின்னா கூடிய விரைவில் அது கட்டாயம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகம். தொழில் ரீதியான விஷயங்களில் நல்ல மகிழ்ச்சியான தருணங்களில் நீங்கள் வந்து ஒரு ஸ்டெப் எடுக்கிறீங்க அப்படின்னா ரொம்பவே நன்மை கிடைக்கிறதுன வாய்ப்புகள் ரொம்பவே அதிகம். ஏற்கனவே நீங்கள் வந்து செய்த ஒரு விஷயம் ரொம்ப நீங்கள் வந்து தப்பு அப்படின்னு நினச்சி செஞ்ச விஷயம்லாம் இப்போ வந்து உங்களை தூண்டி தொடருவாங்க. ரொம்ப மறைச்சி வச்சுருக்கீங்க பார்த்தீங்களா, அந்த சீக்கிரஸாக வெளிப்படக்கூடிய ஒரு ஆண்டாக 2026 அமையும். கொஞ்சம் பொறுமையாகவும் நிதானமாக ஹேண்டில் பண்ணுங்கள். மகர ராசியில் பிறந்தவங்க எப்பவுமே வேற்று மதத்தினர், வேற்று ஜாதியினர், அந்த மாதிரி ஏதோ ஒரு வேறு ஒரு இதில் தான் வந்து திருமணம் பண்ணுவாங்க. ஃபேமிலி கொஞ்சம் எதிர்த்து தான் பண்ணுவாங்க. ஒரு சிலருக்கு ஃபேமிலி வந்து திருமணத்தை பண்ணி வைக்கும். அந்த அளவுக்கு வந்து நீங்கள் வந்து ஊருக்குள்ளே ஒரு தனித்துவமாக தெரிவிங்க. ஊரே ஒரு மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் ஒரு மாதிரி இருப்பீங்க. இதாண்டா ப்ராக்டிக்கல் அப்படிங்கிறத எங்களுக்கு ப்ரூவ் பண்ணுவீங்க. இப்படி தாண்டா இருக்கணும், இதுதான் ப்ராக்டிக்கல் அப்படிங்கிறத நீங்கள் வந்து ப்ரூவ் பண்ணுவீங்க. அந்த மாதிரி ஒரு ராசி இந்த மகர ராசி. தொழிலையும் சரி, அப்டேட்லேயும் சரி, மக்களுக்கு வந்து விழிப்புணர்வுலையும் சரி, நீங்கள் வந்து ஒரு புதுமையான ஒரு மனிதராக மக்களுக்கு மத்தியில் நீங்கள் தெரியாமல் இருக்கிறீங்க. அது மகர ராசி ஒன்று. அதே மாதிரி ஓவர் திங்கிங்கில் ரொம்ப ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து இந்த மகர ராசி தான். அது உண்மையாக அப்படின்னா நீங்கள் வந்து மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் பார்த்துக்கிடுங்க. இந்த ராசிகளுக்கு குலதெய்வம் எந்த அளவுக்கு ஒத்துழைக்குதோ அந்தளவுக்கு திருப்பதி 7 மணி நேரம் உங்களுக்கு ஒத்துழைக்கும். நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய ஒரே விஷயம் வண்டி வாகனம். உங்களுக்கு வண்டி வாகனம் எல்லாமே நல்லா தான் பொருந்தது. வண்டி ஓட்டுறது, இது பண்ணுறது எல்லாமே நல்லா தான் பண்ணிட்டுங்க. இருந்தாலும் வண்டி வாகனத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. தேவையில்லாத நட்போட்டாளர்கள் சின்ன சின்ன சலசலப்புகள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அதனால் தேவையில்லாத மனசோர்வு உங்களுக்கு வந்து இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஸோ அதில் மட்டும் கொஞ்சம் கவனத்தை செலுத்துங்க. அதே மாதிரி இந்த ராசிக்காரர்கள் எதை நீங்கள் ஸ்டெப்பாக எடுக்கிறீங்க அப்படின்னா, நீங்கள் வந்து ஒரு ஸ்டெப் எடுக்கிறீங்க அப்படின்னா சின்ன சின்ன தடைகளை தாண்டி தான் நீங்கள் வந்து அதை வந்து அசம்பிளே பண்ண முடியும். அது வந்து அச்சீவே பண்ண முடியும். ஸோ அதனால் அந்த விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க. ராசிகளில் இந்த ராசிக்கு மட்டும்தான் தற்போதைய 2026ல் 70% பரவாயில்லையா இருக்குது, 30% கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். அந்த எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய விஷயமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிலருக்கு தான், எல்லாருக்குலாம் கிடையாது. ஏன்னா இப்போ நம்ம பார்த்துருக்குற மகர ராசி ஃபுல்லாக ஓவராலாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு 12 கோடி பேர் இருப்பான் இந்தியாவில். 140 கோடி பேரில் ஒரு 12 கோடி பேர் வந்து மகர ராசியிலே இருப்பான். 12 கோடி பேருக்கு இது நடக்குமான்னு கேட்டால் நடக்கிறதில்ல. ஏன் அப்படின்னா இது வந்து பொது பலன். மகர ராசியில் இருக்கிறவங்களுக்கு வேறு லக்கினக்காரர்கள் இருக்காங்க, வேறு நட்சத்திரக்காரர்கள் இருக்காங்க, வேறு தசாபுத்திக்காரர்கள் இருக்காங்க, வேறு லொக்கேஷனில் பிறந்தவர்கள் இருக்காங்க, வேறு நேரத்தில் பிறந்தவர்கள் இருக்காங்க, உங்கள் கூட பிரயாணிக்கக்கூடிய மற்ற ராசிகள் இருக்காங்க. அப்போ அதெல்லாம் எவ்வளோ பேர் பிரிஞ்சு டிவிஷனாக வரும். அதுக்கு தகுந்த மாதிரி தான் உங்களுடைய கட்டங்களுக்கு தகுந்த மாதிரி தான் உங்களுடைய வாழ்க்கை நிர்ணயிக்கப்படும். இப்போ நான் சொன்னக்கூடிய பொது பலன்லாம் உங்களுக்கு வந்து ஒரு மன திருப்திக்காகவும் இதெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் வாய்ப்புகள் தான். உங்களுக்கு ஃபுல்லான கிளியரான கிடையாது. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், உங்களுடைய ஜாதகத்தை செக் பண்ணணும். உங்களை லோக்கலில் இருக்கக்கூடிய ஜோதிடர்கிட்ட கொடுத்து செக் பண்ணுங்கள். இல்லை சார் அவர் ஒன்றும் கிளியராக சொல்ல, எனக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகலை அப்படிங்கிறவங்க மட்டும் கீழே இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருங்க. ஃபேஸ்புக்கில் பார்க்குறீங்கன்னா ஸ்க்ரீன்லேயே நம்பர் ஓடிட்டுருக்கோம். அந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்கள். அதுக்கு ஃபோன் பண்ணும்போது பிஸின்னு வந்தால் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்கள். இல்லைனா வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணி பாருங்கள். மெசேஜ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து அப்டேட் பண்ணுவாங்க. இந்த ராசிக்காரர்களுக்கு தெளிவாக ஓப்பனாக நான் ஒன்று சொல்லிடுறேன். என்ன அப்படின்னா, இந்த ராசிக்காரர்கள் உங்களுடைய பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த ஊர், இது 3 மட்டும் தெரிஞ்சுட்டு பண்ணுங்கள். நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா அவருக்கு தெரியறதில்ல. அப்படின்னா ஜாதகத்தோட ஃப்ரண்ட் பேஜ் ஃபோட்டோ எடுத்து நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணிங்க அப்படின்னா தெளிவாக சொல்லிடுவாங்க. வெளிநாட்டு வாழ் மகர ராசிக்காரர்கள் கண்டிப்பாக இந்த நேரத்தில் நீங்கள் ஜோதிடம் பார்த்தே ஆக வேண்டும். கடல் தாண்டி இருக்கிறவங்க, இந்தியாவிலேருந்து கடல் தாண்டி இருக்கக்கூடிய ஜோதிடக்காரர்கள், நீங்கள் அங்கேயே நீங்கள் ஜோதிடம் பார்த்துட்டாலும் சரி, இல்லை சார் நான் இங்கே அனுப்பி பார்த்துக்கிறேன் அப்படின்னாலும் கீழே நம்பருக்கு ஃபோன் பண்ணி பேசி தெரிஞ்சுக்கோங்க. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு வேலை மாறுதல் ஏற்படுத்துகிற வாய்ப்புகள் 90% இருக்குது. ஒன்றே ப்ரமோஷன் ஆவீங்க, இல்லைனா ட்ரான்ஸ்ஃபர் ஆவீங்க, இல்லைனா வேறு கம்பெனிக்கு மாறுவீங்க. இது ஒரு 90% வாய்ப்பு இருக்குது. அது உங்களோட தசாபுத்தியை பொறுத்து அந்த 10%ல் நீங்கள் இருந்தாலும் இருக்கலாம். அந்த தசாபுத்தி ஓரளவுக்கு பரவாயில்ல சார், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிறவங்க அந்த 10%க்குள்ளே கூட நீங்கள் இருக்கலாம். ஸோ எதை செய்தாலும் பொறுமையாகவும் நிதானமாகவும் பண்ணுங்கள். அதை ஜோதிடத்தை பார்த்து செக் பண்ணிட்டு பண்ணுங்கள். எந்த ஒரு விஷயத்துலையும் நீங்கள் வந்து முன்னாடி போய் பிரச்சனைக்கு நிற்காதீங்க. குலதெய்வ வழிபாடு கண்டிப்பாக பண்ணுங்கள். மாதத்துக்கு ஒரு குலதெய்வ வழிபாடு பண்ணுங்கள்.
திருப்பதி ஏழுமலையான் வழிபாடு எப்போயாவது கண்டிப்பாக போய் பண்ணிட்டு வாங்க. அது ரொம்பவே உங்களுக்கு வந்து மாற்றம் தரும், முன்னேற்றம் தரும். உங்களுடைய பூஜை அறையிலோ அல்லது நீங்கள் தொழில் செய்யக்கூடிய நிறுவனங்களிலோ அல்லது நீங்கள் தொழில் செய்யக்கூடிய கம்பெனியிலையோ திருப்பதி ஏழுமலையான் நின்று கொண்டு இருக்கக்கூடிய திருப்பதி ஏழுமலையான், அதில் திருப்பதி ஏழுமலையான் மட்டும் இருப்பார். ஸோ அவர் மாதிரி புகைப்படம் நல்ல ஒரு ராஜ அலங்காரத்தில் வைர கிரீடத்தோடு இருப்பார். அந்த புகைப்படத்தை வச்சு தினம் தினம் விளக்கேற்றி வழிபடுங்க. மிகப்பெரிய நன்மை உண்டு. இந்த வீடியோ பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. இப்போ நான் சொன்னதெல்லாம் உண்மை அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. வேறு எந்த கருத்துக்கள் இருந்தாலும் கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் நீங்கள் ஒரு நம்பர் இருக்குது, அந்த நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணி பேசி தெரிஞ்சுக்கலாம். எல்லோருக்கும் நன்றி நண்பர்களே.